வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான 3 செய்திகள் வெளியாகி உள்ளது. உதயநிதி அவர்களது தயாரிப்பு நிறுவனத்தை மூடக்கூடிய வகையில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் செயல்பட்டுள்ளார். இரண்டாவதாக ஏவா வேலு அவர்களது சர்ச்சை பேச்சு. மூன்றாவது, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவா என்ற 3 முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மறக்காம ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2021 பிறகு மட்டும் உதயநிதி அவர்கள் நடத்தி வந்த தயாரிப்பு நிறுவனம் பல படங்களை வெளியிட்டு வந்தது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட படங்களை மட்டும் ஒரு வருடத்தில் வெளியிடப்பட்டு பல கோடிகளை சம்பாதித்துள்ளது. கருப்பு பணங்களை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ளார் உதயநிதி என்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்ல, தற்பொழுது புதிதாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு உதயநிதி அவர்கள் நடத்தி வந்த தயாரிப்பு நிறுவனம் தற்பொழுது புதிய படங்களை தயாரிப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லாமல் மாறிவிட்டது. கரப்ஷனே இல்லாத ஒரு ஆட்சியாகத்தான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதயநிதி அவர்கள் இனியும் அவர் தப்பிக்க முடியாது. அவர் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த பல மோசடிகள் அனைத்தையும் நிச்சயம் நாங்கள் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளை முன்வைத்து வருகிறோம் என்று தாவேகாவின் மிக முக்கியமான அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். திமுகவை பொறுத்தளவிற்கு நிச்சயம் உதயநிதி அவர்கள் பல கருப்பு படங்களை நேரடியாக தயாரிப்பு நிறுவனங்கள் மூலமாக ஓடாத படங்களை கூட லாபம் அடைந்ததாக கூறி கருப்பு படங்களை எல்லாம் வெள்ளை படமாக மாற்றியுள்ளார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இரண்டாவதான ஒரு செய்தி, ஏவா வேலு அவர்களது சர்ச்சை பேச்சு. உதயநிதி அவர்களை தொடர்ந்து ஏவா வேலு அவர்கள் என்ன பேசினார் தெரியுமா? நேற்று மகளிர் அணி கூட்டத்தின் பொழுது, கடந்த திமுகவின் ஆட்சியின் பொழுது கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்தின் பொழுது விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ ஸ்டாலின் அவர்களிடம் கூறினோம். அரசு அதிகாரிகளும் கூறினார்கள். ஆனால் அப்பொழுது முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொண்டர்களது இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் ஒரு தலைவனாக இருக்க முடியாது, அதனால் மன்னித்து விடுங்கள் என்று விஜய் மீது இரக்கம் காட்டினார் ஸ்டாலின் என்று ஏவா வேலு அவர்கள் கூறியுள்ளார். உண்மையாகவே ஏவா வேலு அவர்கள் கூறியது உண்மைதானா என்று பார்த்தால் அது தவறானது. ஏனென்றால் கரூர் சம்பவத்திற்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர் தாமதமாக வரவில்லை. சிபிஐ வழக்கின் போது கூட அனைத்து வழக்குகளையும் முடித்துதான் அவர் தேர்தலையே சந்தித்தார், முதல்வராகவும் பொறுப்பேற்றார். ஆனால் செந்தில் பாலாஜி மட்டும் சிபிஐ வழக்கில் இருந்து இன்னும் விடுவிக்கவில்லை. முதல்வர் விஜய் அவர்கள் விடுவித்து விட்டார்கள். ஆனால் சிபிஐ வழக்கில் இன்னும் கரூரில் நடைபெற்ற அந்த தவறுக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் என்று ஏற்கனவே நாம் கூறியதுபடி சிபிஐ வழக்கும் செந்தில் பாலாஜியை சுற்றி தான் இருக்கிறது. இதனால் ஏவா வேலு அவர்கள் ஒருவேளை அன்றைக்கு எஃப்ஐஆர் பதிவை விஜய் அவர்கள் மீது பதிவு செய்து இருந்தால் நிச்சயம் அது திமுகவின் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும், ஏன் இப்பொழுது வெற்றியடைந்த 57 தொகுதிகளை கூட வென்றிருக்க முடியாது என்றும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பல மாற்றுக் கட்சி தலைவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் அப்பொழுது பேசினார்கள். ஆளும் கட்சியான திமுக தான் விஜய் அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை அப்பொழுது வழங்கவில்லை, பாதுகாப்பை ஏற்படுத்தவில்லை. முழுக்க முழுக்க திமுக செய்த தவறின் காரணமாகத்தான் கரூர் சம்பவம் நடைபெற்றது. மாஜி அமைச்சர்கள் தான் இதற்கு காரணம். ஏவா வேலு அவர்கள் பேசியது போல விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் நிச்சயம் அது திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்கும் என்ற காரணத்தினால்தான் முதல்வராக கடந்த ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை செயல்படுத்தவில்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் திட்டமிட்டுத்தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று விஜய் அவர்கள் கூறியபோது பல்வேறு அசம்பாவிதங்கள் கரூரில் நடைபெற்றதையும் நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிந்தது. மேலும் சேகர்பாபு உள்ளிட்ட பலரும் விஜய் மீது கடுமையான கோபத்தில் அப்பொழுது இருந்தார்கள். ஆனால் வழக்கு பதிவு ஏன் செய்யவில்லை? தவறு நடந்தது சேகர்பாபு அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். செந்தில் பாலாஜி அவர்களது கோட்டைக்குள் வந்து விஜய் அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று கூறியது செந்தில் பாலாஜி அவர்களை தோல்வியடைய வைக்கும் என்ற காரணத்தினால்தான் அப்பொழுது
அசம்பாவிதங்களை ஏற்படுத்தி விஜய் அவர்களை டார்கெட் செய்து அவரது நற்பெயரை சீர்குலைக்க விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சி செய்தார். தற்பொழுது ஏவா வேலு அவர்கள் இப்பொழுது விஜய் அவர்கள் மீதுதான் தவறு இருக்கிறது, ஸ்டாலின் உத்தமர் போல் என்று நாடகம் நாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களுக்கு நன்றாகவே தெரியும், ஸ்டாலின் அவர்கள் மீதுதான் அன்றைக்கு தவறு இருக்கிறது. அமைச்சர்கள் பாதுகாப்பை விஜய் அவர்களுக்கு அன்றைக்கு கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் இது மிகப்பெரிய தவறுகளை அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் உரிய பாதுகாப்பை வழங்கியிருந்தால் அந்த அசம்பாவிதங்களை தவிர்த்திருக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு விதமாகவும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது வேறு விதமாகவும் பேசக்கூடியதில் வல்லவர் என்பதில் நாம் ஏற்கனவே அறிந்திருந்த செய்திதான். தற்பொழுது ஏவா வேலு அவர்கள் ஸ்டாலினை நல்லவர் என்று கூறலாம். ஆனால் கரூரில் நடைபெற்ற தவறுக்கு காரணம் ஸ்டாலின் தானே தவிர முதல்வர் விஜய் அவர்கள் கிடையாது என்பதையும் நாம் இதன் மூலம் பார்க்கிறோம். இதனால் ஏவா வேலு அவர்களது சர்ச்சை பேச்சு தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. மூன்றாவதான செய்தி, ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறதா? தொடர்ச்சியாக திமுக தோல்வியடைந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மேடைகளிலும், அது கல்யாண மேடையாக இருந்தாலும் பிரச்சார மேடையாக இருந்தாலும், செல்லும் இடமெல்லாம் தாவேகாவின் ஆட்சி கவிழும், தாவேகாவின் ஆட்சி கவிழும், விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, செல்லும் இடமெல்லாம் நம்பிக்கை இல்லை என்பதற்கேற்ப விஜய் அவர்களுக்கு எதிராகவே ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். இங்கு எதிர்க்கட்சியாக திமுக இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் கிடையாது. மக்களின் தீர்ப்பை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். ஆளும் கட்சி செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி பேசலாம். ஆனால் அதற்காக ஆட்சி கவிழ வேண்டும் என்று கூறுகிறாரே திமுக. ஒட்டுமொத்தமான உதயநிதி அவர்கள் மீதும் பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இடி குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ரத்தீஸ் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகனுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இருக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது ஸ்டாலின் அவர்களது தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாகவே இருக்கிறது. இவர்களது வாக்குமூலம் நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடிய வகையில் அமையும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் ஆட்சி அமைய வேண்டும், தாவேகாவின் ஆட்சி களைய வேண்டும், அப்பொழுதுதான் நாம் சிறைக்கு செல்ல மாட்டோம் என்ற அச்சத்தில் தற்பொழுது தாவேகாவின் ஆட்சி கவிழ வேண்டும் என்று ஒவ்வொரு மேடைகளிலும் கூறி வருகிறார். சரி, ஸ்டாலின் அவர்கள் கூறுவது போலவே மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெற்றால் அதில் திமுக வெல்லுமா? நிச்சயமாக வெல்லாது. ஏன், காட்பாடி தொகுதியில் பல முறை வெற்றியடைந்த துரைமுருகனே தோல்விக்கு காரணம் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான். அவரது மகன் மீதும் வழக்குகள் இருக்கிறது. இதனால்தான் தற்பொழுது வரை பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யாமல் இருக்கிறார் துரைமுருகன் அவர்கள். தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் கூறுவது போலவே மீண்டும் தேர்தல் நடைபெற்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய 57 எம்எல்ஏக்கள் கூட வர முடியாது. காரணம், அவர்களிடம் பணம் கிடையாது. எந்த ஒரு வேட்பாளரும், திமுகவை சார்ந்த வேட்பாளர்கள் பணத்தை செலவழிக்க தயங்குகிறார்கள். மீண்டும் தேர்தல் நடைபெற்றால் தோல்வியை தான் தழுவோம். விஜய் அவர்களது முகத்தை வைத்து தாவேகாவினர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள். இதனால் திமுக ஒவ்வொரு மேடைகளிலும் ஆட்சி கவிழ வேண்டும் என்று கூறினால் அது திமுகவிற்குத்தான் பாதிப்பை தவிர விஜய் அவர்களுக்கு பாதிப்பு கிடையாது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.